மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் 2025 ஜோதிட நிபுணரால் உங்களுக்கு இந்த பதிவில் விரிவான பகுப்பாய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் மகர ராசிக்கு உரிய நபர்களாக இருப்பீங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆகஸ்ட் 2025ஆம் மாதத்தில் கிரக பெயர்ச்சியின்படி உங்களுடைய ஆரோக்கியம், வேலை, நிதி நிலைமை, கல்வி, குடும்பம் மற்றும் வியாபாரம் மீது எப்படிப்பட்ட தாக்கம் கிரக நிலைகள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி அன்பர்கள், சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசிக்காரங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா கட்டாயம் நவ கிரகத்தில் இருக்கும் சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். அதுவும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னுமே ரொம்பவுமே சிறப்பான பயன்களை நீங்கள் பெற முடியும். ஏன்னா அவர் உங்கள் ராசி அதிபதி. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. தொடர்ந்து சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் கைகூடும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே கூடிய விரைவில் உங்களை வந்தடைய உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க உதவியாக இருக்கும். சரி, வாங்க நாம் இப்போது கிரக நிலைகள் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் நிலைகள் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 2025 மகர ராசிக்கான கிரக பயிற்சிகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் 17ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. அதன் பிறகு புதன் பகவான் இவர் உங்கள் பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடியவர். 30ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறார் இந்த மாதம். அடுத்து சுக்கிரன் யாருன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு யோகக்காரன் இவர் தான். 5 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன் தான். 21ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இவர் கடக ராசிக்கு மாற்றம் அடைய போகிறாரு. அடுத்து செவ்வாய் உங்கள் சுக மற்றும் லாப அதிபதியாக திகழக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். இந்த மாதம் முழுவதுமே கன்னி ராசியில் இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. குரு இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியிலேயே இருக்க போகிறாரு. சனி உங்கள் ராசி அதிபதி, இவர் மீன ராசியில் இருக்கார். இதன் மூலம் உங்களுக்கு 7.5 சனி தசை முழுமையாக முடிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ஒரு பெரும் நிம்மதியை மூச்சு விடக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. கேது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போ சொன்ன கிரக நிலைகள் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில் தான் நமக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை தீமை அமையும். அந்த வகையில் இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. இந்த சனி பகவான் நீதிக்காரகனாக இருக்கக்கூடியதுனால இந்த ராசியில் இருக்கிற நீங்களுமே உண்மை, உழைப்பு, நீதி, நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலான நபர்கள் மகர ராசியை சேர்ந்தவங்க இருப்பீங்க. யதார்த்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவீங்க. நீங்கள் உங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் உங்களோட வேலையுமே திறம்பட செஞ்சு வெற்றி பெறக்கூடியவங்க. உங்களோட செயல்களை நீங்கள் எப்போவுமே உறுதியாக இருப்பீங்க. விடாமுயற்சியோடு செயல்பட ஊற்றுவீங்க. முன் வச்ச காலை யாருக்காகவும் எதற்காகவும் பின் வைக்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே பாருங்கள், மற்றவங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் நம்பகமானவங்களாகவும் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட முதல்ல ஓடோடி அதற்கு தீர்வு உங்ககிட்ட தான் கேட்பாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் மகர ராசி அன்பர்கள் நடைமுறைக்குரிய நபர்களாகவும் இருப்பீங்க. சனி பகவானால் ஆளும் ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் சுய ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பாளிகளாக திகழ்வீங்க. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கும். அர்ப்பணிப்பு குணத்தோடு வாழக்கூடியவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள்.
உங்களுக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஜென்ம ராசியோ அல்லது லக்னமோ மகர ராசியாக இருந்தால் கூட இந்த ஒரு பலன் பொருந்தும். மகர ராசிக்கு இது ஒரு பெரும் நிம்மதியையும் புதிய சவால்களையும் கொண்டு வந்து தரும் மாதம். ஏன்னா 7.5 வருஷமாக 7.5 சனி தசை முடிவதால் உங்களிடம் அபாரமான தைரியம், மன அமைதி மீண்டும் வந்து சேரும். ராசி அதிபதி சனி 3ஆம் வீட்டிலையும் செவ்வாய் 9ஆம் வீட்டிலும் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்படி இருந்தாலும் 2ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் குரு மற்றும் 8ஆம் வீட்டில் கேது இருப்பது சில துறைகளில் வந்துட்டு ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது யார், என்ன எப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த கிரக நிலைகளால் மகர ராசி என்பர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் ரீதியாக மாதத்தின் முதல் 3 வாரங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உங்கள் யோகக்காரகனாக இருக்கக்கூடியவரும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டில் சங்கடஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால தான் வேலையில் திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். தடைகள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதிகாரிகளுடன் தவறான புரிதல்கள் வரலாம். 21ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த நிலைமை எல்லாமே மாறும். வியக்கத்தக்க வகையில் உங்களோட வாழ்க்கையில் மேம்பாடு உருவாகும். தொழிலில் சாதகமான மாற்றம் வரும். பிரச்சனைகளிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இது ஒரு சாதகமான நேரம். 2ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது பணம் சம்பாதிக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் வரலாம். மாத இறுதியில் 8ஆம் வீட்டில் சூரியன் கேதுவின் சேர்க்கையால் வரும் பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். முதலீடுகளுக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது உகந்த நேரம் கிடையாது, கவனமாக இருங்க. அப்படி இருந்தாலுமே லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வரும் பொழுது கடினமான நேரத்திலையுமே அதிர்ஷ்டவசமான வருமானம் உங்களை வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம். 7.5 சனி இப்போ விலகிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உடனான உறவு மேம்படும். அவர்களிடமிருந்து முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் அதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வீட்டில் அமைதியும் சுப காரியங்களும் நடக்கும். குடும்பத்துடன் பயணம் மேற்கொள்ள போறீங்க. 21ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். மாதத்தின் முற்பகுதி நல்லா இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் இந்த 8ஆம் வீட்டில் கிரகங்களின் தாக்கம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு. வயிறு மற்றும் தலை தொடர்பான பிரச்சனை வரலாம். மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்ற தொல்லை தொந்தரவு வரலாம். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். 8ஆம் வீட்டில் சூரியன் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டவே கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இது ஒரு கலவையான பலன்களை தரும் மாதம். மாதத்தின் முதல் 2 வாரங்கள் வியாபாரத்திற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அப்போ பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கடைசி 2 வாரங்கள் 8ஆம் வீட்டின் தாக்கத்தால் வியாபாரத்தில் சிறிது மந்தநிலை, வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம். கவனமாக வியாபாரத்தில் ஈடுபடணும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய முதலீடுகளையும் புதிய ஒப்பந்தங்களையும் ஒத்தி வைங்க. அதற்கான சரியான நேரம் இது கிடையாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு கொஞ்சம் சவாலான வாரம். பஞ்சமாதிபதி சுக்கிரன் முதல் 3 வாரங்கள் 6ஆம் வீட்டில் இருக்காரு. படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சு காணப்படும். கவன சிதறல் வரலாம். மனதளவில் உறுதியாக இருந்தீங்கன்னா, விடாமுயற்சியோடு படிச்சிங்கன்னா அதற்கான பலன்களை நீங்கள் பெற முடியும். மாதத்தின் கடைசி வாரத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மேம்படும். அதனால தான் கவன சிதறல் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். நல்லா கல்வியில் உயர்ந்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. அதே போல் இந்த மாதம் கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்கள் குறையவும் சாதகமான பலன்கள் அதிகரிக்கவும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் நன்மையை பெற முடியும். அது என்னென்னா, ராகு கேதுவுக்கு 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால தினமுமே நீங்கள் துர்காதேவி சோஸ்திரம் மற்றும் கணபதி சோஸ்திரம் பாராயணம் செய்வது நல்லது. குரு பகவானால் நன்மை கிடைக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் சிவன் கோவிலுக்கு அல்லது தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது கடன்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைக்க உதவியாக இருக்கும். சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கார். தினமும் நீங்கள் காயத்ரி மந்திரம் அல்லது ஆதித்ய தரிசனம் பாராயணம் செய்கிறது நல்லது. இது ஆரோக்கிய குறைவில் ஏற்படும் தாக்கத்தை நீக்கும். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி. இவரோட பலத்தை அதிகரிக்க நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதும் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் பெற முடியும்.
மகர ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதியின் அருளால் எல்லாமே கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.